அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய அமுத மொழியிலே நாம் பார்க்க இருப்பது வலிமையே வாழ்வு, பலவீனமே மரணம் என்கிறார் விவேகானந்தர். அதை பற்றிய ஒரு சுபாஷிதத்தைத்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அஸ்வம் நைவ கஜம் நைவ வியாக்ரம் நைவ ச நைவ ச அஜா புத்திரம் பலிம் தத்யாத் தேவோ துர்பலகாதகः. அஸ்வம் நைவ கஜம் நைவ வியாக்ரம் நைவ ச நைவ ச அஜா புத்திரம் பலிம் தத்யாத் தேவோ துர்பலகாதகः. இதன் பொருள், கடவுளை மகிழ்விக்க மக்கள் மிருகபலிக்கு குதிரையையோ யானையையோ அல்லது புலியையோ தேர்வு செய்வதில்லை. அவர்கள் அப்பாவியான ஆட்டை மட்டுமே தேர்வு செய்து கடவுளுக்கு பலியிடுகிறார்கள். உண்மையில் தெய்வம் கூட பலவீனமான உயிரினங்களைத்தான் பலியாக பெற்றுக்கொள்கிறது என்பது இதிலிருந்து நிரூபணமாகிறது. ஆகவே வலிமையானவர்களையே இவ்வுலகம் மதிக்கும் என்பதை இச்சொல்ல் வலியுறுத்துகிறது. ஆகவே ஒற்றுமையே பலம் என்பதை உணர்ந்து பாரதியார் கூற்றுப்படி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. ஆகவே இந்த சுதந்திர தின நன்னாளிலே நாம் அனைவரும் ஒற்றுமையே பலம் என்பதை உணர்ந்து ஜாதி, இனம், மதம், மொழி என்ற பாகுபாடு இல்லாமல் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வோடு செயல்பட்டால் இந்தியா உலகின் குருவாக வரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.